ஈரானில் மக்கள் போராட்டம் வெடித்தது ஏன்? கடந்த 2022ஆம் ஆண்டு இலங்கையில் மக்கள் போராட்டம் ஒன்று வெடித்ததை மறந்திருக்க முடியாது. விண்ணை முட்டும் விலைவாசி உயர்வால் மக்கள் வெகுண்டெழுந்து அதிபர் மாளிகையை சூறையாடி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினர். மிக எளிமையாக சொல்ல வேண்டுமானால் அதே போன்றதொரு நிலவரம்தான் இப்போது ஈரானில் நிலவுகிறது. ஆனால் ஈரானின் அரசியல் களமும் அதற்கு இத்தகைய நெருக்கடி ஏற்பட்ட பின்னணியில் இருக்கும் உள்நாட்டு மற்றும் புறக்காரணிகளும் மிக முக்கியமானவை. ஈரானை எத்தகைய போர்ச்சூழல் வந்தாலும் தாக்குப்பிடிக்கும் அளவுக்கு தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்பது அந்நாட்டின் உச்ச தலைவர் கமேனியின் நிலையான குறிக்கோள். அதனை சுற்றியே ஈரானின் எல்லா செயல்பாடுகளும் இன்றளவும் கட்டமைக்கப்படுகின்றன. இஸ்லாமிய சட்டப்படி நடக்கும் ஆட்சியில் கமேனிக்கு நாட்டின் அரசு, நீதித்துறை, ஊடகம் என அனைத்தின் மீதும் வானளாவிய அதிகாரம் உண்டு. இந்த ஏகபோக அதிகாரம்தான் நாட்டின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் என்கின்றனர் தற்போது களத்தில் போராடும் மக்களும் இளைஞர்களும். ஈரான் 3 ஆண்டுகளுக்கு பின்னர் அரசுக்கு எதிரான மிக கடுமையான போராட்டத்தை எதிர்கொண்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டு ஹிஜாப் அணியாததற்காக மாஷா அமினி என்ற இளம்பெண் போலீஸ் காவலில் உயிரிழந்ததற்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடந்தது. இப்போது நாட்டில் நிலவும் பணவீக்கம், விலைவாசி உயர்வு, நாணய மதிப்பு சரிவு, வேலைவாய்ப்பின்மை ஆகியனவற்றுக்கு எதிராக போராட்டம் வெடித்துள்ளது. ஆனால் பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான போராட்டத்தோடு இப்போது ஈரானின் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி கமேனிக்கு எதிராகவும் அதிருப்தி அலைகள் வலுத்துள்ளன. ஈரானின் 21 மாகாணங்கள் போராட்டத்தால் பற்றி எரிகின்றன. நாடெங்கும் டெத் டு கமேனி, ஷேம் ஆன் கமேனி போன்ற முழக்கங்கள் வலுத்துள்ளன. போராட்டத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இராணுவம் களமிறக்கப்பட்டுள்ளது. 2025 டிசம்பர் 28ஆம் தேதி பங்குச்சந்தை சரிவை ஒட்டி ஒரு சிறிய போராட்டம் நடந்தது. 29ஆம் தேதி அந்த போராட்டத்துக்கு ஈரானிய கனரக வாகன ஓட்டுநர்கள் யூனியன் ஆதரவு அளித்தது. டிசம்பர் 30 அன்று போராட்டம் மெல்ல மெல்ல 9 மாகாணங்களுக்கு பரவியது. பல்கலைக்கழக மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவாக களத்தில் இறங்கினர். டிசம்பர் 31 ஈரான் அரசு பெருகும் பதற்றத்தை கட்டுப்படுத்த 21 மாகாணங்களிலும் பொது விடுமுறை அறிவித்தது. ஜனவரி 1, 2026இல் பாதுகாப்பு படையினருடனான போராட்டக்காரர்களின் மோதல் வலுத்து வன்முறை வெடித்ததில் சில உயிர் பலிகளும் ஏற்பட்டன. அண்மை நிலவரப்படி போராட்டம் கிராமப்புறங்களிலும் பரவியுள்ளது. போராட்ட களத்தில் பொருளாதார நெருக்கடி, வேலைவாய்ப்பின்மை, தண்ணீர், எரிபொருள் நெருக்கடி ஆகியவற்றுக்கு எதிராக முழக்கங்கள் எழுவதோடு கமேனிக்கு எதிரான கண்டனமும் வலுத்துள்ளது. இதற்கிடையில் ஈரான் அதிபர் மசூத் பெசேஸ்கியான் மக்கள் உணர்வுகளை புரிந்து கொள்கிறோம், நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும், ஈரான் மத்திய வங்கிக்கு புதிய தலைவர் நியமிக்கப்பட்டுள்ளார், பொருளாதார சீர்திருத்தங்களை ஆலோசித்து வருகிறோம், ஆனால் அரசு ஸ்திரத்தன்மையை ஆட்டும் அளவுக்கு போராட்டங்கள் வலுக்கும் பட்சத்தில் விளைவுகள் கடுமையாக இருக்கும் என்று எச்சரித்துள்ளார். ஈரான் நீண்ட காலமாக இஸ்ரேலுடன் மோதலில் ஈடுபட்டுள்ளது. காசா மீதான தாக்குதலுக்கு பிறகு ஹமாஸ் அழிப்புக்காக இஸ்ரேல், லெபனான், சிரியா என்று பல நாடுகள் மீதான தாக்குதலையும் தீவிரப்படுத்தியது. அந்த வரிசையில் ஈரானையும் சீண்டியது இஸ்ரேல். இதற்கு ஈரான் மிக கடுமையான பதிலடியை கொடுத்து உலகையே திரும்பி பார்க்க வைத்தது. 12 நாட்கள் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் நடத்திய தாக்குதல் ஈரான் பொருளாதாரத்தை மிக கடுமையாக பதம் பார்த்துள்ளது. இது ஒரு புறம் இருக்க, ஈரானுக்கு அமெரிக்கா நீண்ட காலமாகவே பொருளாதார தடைகளை விதித்துள்ளது. இப்போது இதில் இன்னும் பல மேற்கத்திய நாடுகளும் இணைந்து கொண்டுள்ளன. இவை ஈரான் பொருளாதாரத்தின் மீது கடுமையான நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதுவும் குறிப்பாக ஈரானின் நாணயம் ரியால் மீதான தாக்கத்தை கடுமையாக்கியுள்ளது. கடந்த 10 ஆண்டுகளில் ரியால் மதிப்பு சரிவு 40 முதல் 45% அதிகரித்துள்ளது. ரியால் மதிப்பு சரிவு பணவீக்கத்துக்கு வழிவகுத்தது. இதனால் பால், தானியங்கள் போன்ற உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசி கடந்த ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 70% அதிகரித்தது. இதுதான் சாமானிய மக்களை வீதிகளுக்கு தள்ளியுள்ளது. ஏற்கனவே மாஷா அமினிக்கு எதிரான போராட்டத்திலேயே உயிரை துச்சமென நினைத்து போராடிய இளைஞர்கள் இந்த முறை அதைவிட ஆக்ரோஷமாக அரசுக்கு எதிராக, உச்ச தலைவருக்கு எதிராக களமிறங்கியுள்ளனர். இதில் கவனிக்கப்பட வேண்டியது என்னவென்றால், ஈரானின் மிகவும் சக்தி வாய்ந்த அதிகாரமிக்க இராணுவம் மற்றும் பாதுகாப்பு படையான இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ படைகளையும் எதிர்க்க மக்கள் துணிந்துவிட்டனர். ஈரானின் உச்ச தலைவர் கமேனியுடன் நேரடி தொடர்பு கொண்ட இந்த படைக்கு அஞ்சாமல் கமேனியை காலி செய்ய வேண்டும் என்ற குரல்கள் ஓங்கி ஒலிக்கின்றன.
அரசு அலுவலகங்களை சூறையாடுவது, கமேனியின் சிலையை நொறுக்கி வீழ்த்துவது என போராட்டக்காரர்கள் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்கின்றனர். இந்த நிலையில் அமைதி வழியில் போராடும் மக்களுக்கு எதிராக ஈரான் வன்முறையை நிகழ்த்தினால் அமெரிக்கா தலையிடும், நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று அந்நாட்டு அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்துள்ளதும் கவனிக்கத்தக்கது.